Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் ராஜக்கமங்கலம் அருகே தெற்குறிச்சியில் உள்ள ஊர் நுழைவு வாயில் பெயர் பலகையை காவல்துறை அகற்ற கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். ஏற்கனவே அகற்றப்பட்ட பெயர் பலகை மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்பட்டதால் காவல்துறையினர் பொதுமக்களை தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் அவற்றை அகற்ற வேண்டுமென அராஜகத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசின் ஏவல் துறையை கண்டித்து அப்பகுதி மக்கள் ராஜக்கமங்கலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அபிஷேகம் கொண்டாடுறத கெடுத்து பொங்காலை வச்சுதான் அம்மைக்கு படைக்க கூட விடாம இப்ப விளக்கு பூஜை நடக்க வேண்டிய நேரம் நடக்க விடாம பண்றாங்க. இது யார் பிரச்சனை பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எத்தனையோ வருஷ காலமா இதுதான் தெக்குறிச்சி என்ட்ரன்ஸ் இருக்கு. அதுல நாங்க ஒரு போர்டு பர்மிஷன் வாங்கி வச்சிருக்க போர்டை இப்படி வைக்காதீங்க, அப்படி மாத்தி வைங்க, இப்படி மாத்தி வைங்கன்னு எதுக்கு இந்த பிரச்சனை பண்றாங்க? இன்னைக்கு போலீஸ்காரங்க 2 பேர் தெக்குறிச்சிக்காரங்க முட்டா பயக்கலாம் அஞ்சறிவா உங்களுக்கு அறிவே கிடையாதா, ஏன் இப்படி மூளை இல்லாதவங்க மாதிரி பேசுறீங்க, திரும்ப அதையே ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப நாங்க இந்த பங்கன் நடத்துறதா எங்க உரிமைக்காக நாங்க ஓடுறதா? அதே மீறி மக்களை கூட்டிட்டு போயிட்டு நாங்க போயிட்டு வந்திருக்கோம். அவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க. மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாங்க அமைதியா இருப்போம். பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்க எதிர்த்து நிப்போம். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கடிதம் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மிரட்டல் குறித்து தகவல் அறிந்து சென்ற வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் மிரட்டல் வெறும் புரளி என்பதும் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஆசை தம்பி என்பவர் கடிதம் அனுப்பியதும் தெரிய வந்தது. இதேபோன்று பல மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கும் மிரட்டல்கள் விடுக்கப்பட்டு வரும் நிலையில் இவ்வாறான குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை இரும்புக்கரம் கொண்டு அடக்காமல் ஸ்டாலின் அரசு திணறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் வெட்டாறு தூர்வாரப்படாததால் கல்லணையில் இருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இப்பகுதியில் உள்ள வாய்க்கால்கள் மட்டும் கண் துடைப்பிற்காக தூர்வாரப்பட்ட நிலையில் வெட்டாறு தூர்வாரப்படாததால் புதர்மண்டி கிடப்பதால் பாசனத்திற்கான தண்ணீர் வீணாக கடலில் கலக்கும் நிலை உள்ளது. மேலும் மழைக்காலங்களில் வாய்க்கால்களில் இருந்து வடியக்கூடிய தண்ணீர் ஆற்றுக்கு செல்லாமல் விளை நிலங்களிலேயே தேங்கி பயிர்கள் சேதமடைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வெட்டாற்றை தூர்வாருவதுடன் உரம் தட்டுப்பாடில்லாமல் வழங்க விடியா ஸ்டாலின் அரசின் வேளாண் துறைக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.